குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். பயிற்சி 2.5 8வது சம் பார்க்க போகிறோம். z, iz மற்றும் z+iz ஆகியவற்றை முனைப்புள்ளிகளாக கொண்டு அமைக்கப்படும் முக்கோணத்தின் பரப்புது 50 சதுர அலகுகள் எனில் மாலஸ் ஆஃப் zன் மதிப்பை காண்க. இந்த 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கப்பா. இந்த 3 பாயிண்ட்ஸும் ஜாயின் பண்ணால் ஒரு முக்கோணம் கிடைக்குமா, அதனுடைய பரப்பு வந்து கொடுத்துருக்காங்க 50. சரிங்களா, ஃபஸ்ட்டு முதல்ல கிராஃப் போடும். சரியா, இது ரியல் ஆக்சிஸ், இது இமேஜினரி ஆக்சிஸ். கவனிப்பா, ஃபஸ்ட்டு கவனி. இப்போ இசட் என்ன வரும், x+iv. அப்போ இங்கே வந்து நான் குறிக்கிறேன் இசட்னு குறிக்கிற ஒரு பாயிண்ட் வச்சிங்களேன். இங்கே அதே மாதிரி iz, இந்த இடத்துல z+iz இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுறோம் ஒரு ட்ரையாங்கல் மாதிரி. இங்கே என்ன இருக்குது, ஆர்ஜின். சரிங்களா, அப்போ இதோட டிஸ்டன்ஸும் இதோட டிஸ்டன்ஸும் லென்த்து மாலஸ் ஆஃப் இசட்னு சொல்கிறேன், இதுவும் மாலஸ் ஆஃப் இசட்னு சொல்கிறேன். சரிங்களா, இப்போ முக்கோணத்தின் பரப்பு (1/2) லென்த் இன்ட்டு பிரெத்து. முக்கோணத்தின் பரப்பு எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 50. 1/2. இங்கே இருக்க லென்த்து பிரெத்துனது மாலஸ் ஆஃப் இசட் மாலஸ் ஆஃப் இசட் மாலஸ் ஆஃப் இசட் மாலஸ் ஆஃப் இசட். இந்த 2 அங்கே பிரிக்குங்க. 50 × 2 = 2 மாலஸ் ஆஃப் இசட் இசட் இருக்குன்னா மாலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர். அப்போ என்ன வரும், 50 × 100. இங்கே மாலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர். ஸ்கொயர் இருந்தாலும் ஒன்றா இருப்புறம் வர்க்கப்படுத்துமா, அப்போ √100 100மா மாலஸ் ஆஃப் இசட். மாலஸ் ஆஃப் இசட் ரூட்டுக்கு 100 எடுத்தால் என்ன வரும், 10. therefore மாலஸ் ஆஃப் இசட்டின் மதிப்பு, மாலஸ் ஆஃப் இசட்டின் மதிப்பு தானே கேட்டிருக்காங்க, அதோட மதிப்பு என்னது 10. கெட் த ஆன்சர். சரிங்களா, ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். 5 மார்க் கூட கேட்க சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி சிம்பிளான கொஸ்டின் தான் கேட்பாங்க. சரிங்களா, தேங்க்யூ டு ஆல்.